இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் எல்லோருடைய மனத்திலும் எதிர்காலம் குறித்த ஒரு உள்ளுணர்வு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த உள்ளுணர்வு ஒரு குரலாக நம் மனதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய ஆழ்ந்த உள்ளுணர்வில் படிந்த படிமங்களையும் பிம்பங்களையும் நாம் உள்ளுணர்வின் குரலாக கருதி கொள்கிறோம். எந்தவிதமான வலிமையான பழைய பதிவுகளும் இல்லாமல் சலனமற்ற அலைகளற்ற கடலாக நாம் காத்திருந்தால் நம் உள்ளுணர்வு கூறும் மெல்லிய ஓசைகள் துல்லியமாக ஒலிக்கும். நாம் குழந்தைகளாக இருந்தபோது பெற்றோரிடமிருந்தும் மற்றோரிடமிருந்தும் நமக்கு சொல்லப்பட்ட வரிகள் நம் மனதில் ஆழமாக பதிந்து விடுகின்றன. அவை நம்மை பல நேரங்களில் சுய சிந்தனையற்று செய்து விடுகின்றன. உள்ளே உள்ள குரலை கேட்க முடிந்தவர்கள் தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள். சமூகத்தின் ஒழுக்க நெறிகளையும் மீறி அவர்கள் நேர்மை பட்டொளி வீசி பறக்கிறது. அவர்கள் யாருக்காகவும் தங்களை மாற்றிக்கொள்ளாமல் தங்களுடைய உள்ளுணர்வுகளுக்காகவே தங்களை பட்டை தீட்டிக் கொள்கிறார்கள். இந்த பின்னணியில் எந்த வெளிப்புற காரணங்களால் தந்தையாம் இறைவனின் பெயரால் செய்ய வேண்டிய அனைத்து இறையாட்சி பணிகளையும் இயேசு முன்னெடுத்து சென்றார். தந்தையோடு தான் கொண்டிருந்த உறவிற்கு தன்னுடைய செயல்களையே சான்றாக தந்தார். ஆனால் யூதர்களிடம் காணப்பட்ட மனநிலை இயேசு தன்னை தந்தையாம் இறைவனோடு ஒப்பிட்டு இணையானவராக எடுத்துரைப்பது குற்றத்திற்குரியதாகவே கண்டனர். ஆனால் தனது பணி வாழ்வில் இயேசு கொண்டிருந்த நிலைப்பாடும் தடைகளை தாண்டி பணிகளை மேற்கொண்டதும் அவரை சார்ந்து நம்பி ஏற்றுக்கொள்கிறவர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு வாழ்வார்கள் என்பதையும் எடுத்துரைத்தது. இத்தகைய வாழ்க்கை முறையைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் காண முடிகின்றது. கிறிஸ்துவை எல்லோரும் எந்தவிதமான வேறுபாடுமின்றி நலமான திரு அவையாக ஏற்றுக்கொள்வோம். இயேசுவின் நற்செய்தி பணியை நாம் பறைசாற்றுவோம்.